அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு பொது தமிழில் இருக்கிற நூல்கள் மற்றும் நூலாசிரியர்களோட பெயர்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ 10ஆம் வகுப்பு முழுவதும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போட போகிற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகுபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், ஐயை அப்படிங்கிற நூல்களோட ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற இதோட ஆசிரியர் யாருன்னா தேவநேய பாவனார். சொல்லாய்வு கட்டுரைகள் இந்த நூலோட ஆசிரியர் தேவநேய பாவனார். இரட்டுற மொழிதல் நூலோட ஆசிரியர் சந்த கவிமணி தமிழழகனார். இரட்டுற மொழிதலோட ஆசிரியர் சந்த கவிமணி தமிழழகனார். புதிய உரைநடை, இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய், இதோட ஆசிரியர் எழில் முதல்வன் அவர்கள். எழில் முதல்வன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், இதோட ஆசிரியர் சேதுமணி மணியன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், இதோடைய ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம், இந்த நூல் ஆசிரியர் மா நன்னன் அவர்கள். தவறின்றி தமிழ் எழுதுவோம். பச்சை நிழல் இந்த நூலோட ஆசிரியர் உதயசங்கர். பச்சை நிழலோட ஆசிரியர் உதயசங்கர். முல்லைப்பாட்டு இதோட ஆசிரியர் நப்பூதனார். புயலிலே ஒரு தோணி இதனுடைய ஆசிரியர் பா சிங்காரம். குயில் பாட்டு நூலின் ஆசிரியர் பாரதியார். அதோ அந்த பறவை போல இதனுடைய ஆசிரியர் சா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை இந்த நூலோட ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து பாருங்கள், காசி காண்டம், நருந்தொகை, நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் இதனுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம், நருந்தொகை, நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் இதனுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். மலைபடுகடாம் இதனுடைய ஆசிரியர் யாருன்னா பெருங்கௌசிகனார். கோபல்லபுரத்து மக்கள், சிறுவர் நாடோடி கதைகள் இதனுடைய ஆசிரியர் கி ராஜநாராயணன். திருக்குறள் தெளிவுரை இதனுடைய ஆசிரியர் வஉசி. திருக்குறள் தெளிவுரை இதனுடைய ஆசிரியர் வஉசி. ஆறாம் திணை நூலோட ஆசிரியர் மருத்துவர் கு சிவராமன். ஆறாம் திணையோட ஆசிரியர் மருத்துவர் கு சிவராமன். பெருமாள் திருமொழி இதனுடைய ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி இதனுடைய ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். பரிபாடல் இதனுடைய ஆசிரியர் கீரந்தையார். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் இதனுடைய ஆசிரியர் யாருன்னா நீலமணி அவர்கள். நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் இதனுடைய ஆசிரியர் யாருன்னா தமிழ்ச்செல்வன் அவர்கள். தமிழ்ச்செல்வன். காலம் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள். நீதி வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் செய்குதம்பி பாவலர். அடுத்தது திருவிளையாடற் புராணம், வேதரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி, கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி இந்த நூல்களோட ஆசிரியர்னா பரஞ்சோதி முனிவர். புதிய நம்பிக்கை, உனக்கு படிக்க தெரியாது இதனுடைய ஆசிரியர் கமலாலயன். அடுத்தது வள்ளிக்கண்ணனுடைய அவர்களுடைய நூல் அப்படின்னா சிறந்த சிறுகதைகள் 13 தமிழில் எழுதி மொழிபெயர்த்தவர். ஓகேங்களா? சிறந்த சிறுகதைகள் 13 அப்படிங்கிறத வள்ளிக்கண்ணன் ஆசிரியர். குட்டி இளவரசன் தமிழில் மொழிபெயர்த்தது வே ஸ்ரீராம் அவர்கள். ஆசிரியரின் டைரி தமிழில் மொழிபெயர்த்தது எம்.பி. அகிலா அவர்கள். பூத்தெடுத்தல் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் உமா மகேஸ்வரி. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை இந்த நூல்களோட ஆசிரியர் யாருன்னா குமரகுருபரர். அடுத்த வேணா கம்பராமாயணத்தோட ஆசிரியர் தெரியும். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறு எழுபது, சிலை எழுபது இந்த நூல்களோட ஆசிரியரும் கம்பர் தான். அடுத்தது பாருங்கள், தங்கையின் மீது 4 கண்கள், பாய்ச்சல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ஓகேங்களா? ஸோ இது கந்தசாமி அவர்கள் எழுதினது. சாயாவனம், விசாரணை கமிஷன், தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி இதுவும் கந்தசாமியோடது தான்.
அடுத்தது தேன்மழை நூலோட ஆசிரியர் யாருன்னா சுரதா. தேன்மழை நூலோட ஆசிரியர் சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் இதனுடைய ஆசிரியர் கா திருநாவுக்கரசு. திருக்குறள் நீதி இலக்கியத்தோட ஆசிரியர். நாட்டார் கலைகள் இந்த நூலோட ஆசிரியர் கா பெருமாள் அவர்கள். எனது போராட்டம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இந்த நூலோட ஆசிரியர் மாப்போசி அவர்கள். ஏர் புதிதா இந்த நூலோட ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன். சிலப்பதிகாரம் இந்த நூலோட ஆசிரியர் இளங்கோவடிகள். என் கதை இந்த நூலோட ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். வேருக்கு நீர் இந்த நூலோட ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா முத்துசாமி அவர்கள். கோடை வயல் மீட்சி விண்ணப்பம் இந்த நூலோட ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன். காலக்கணிதம் சேரமான் காதலி இந்த நூலோட ஆசிரியர் கண்ணதாசன். அறமும் அரசியலும் நூலோட ஆசிரியர் மு. வரதராசனார். அபி கவிதைகள் இந்த நூலோட ஆசிரியர் அபி. எண்ணங்கள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள். இப்போ ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்புகளை பார்க்கலாம் அப்படின்னா குருபீடம், இகசந்தி, ஒருபிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள் இதெல்லாம் சிறுகதை தொகுப்புகள் ஜெயகாந்தன் அவர்களுடைய உடையது. இதுவே குறும்புதினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு இதெல்லாம் குறும்புதினங்கள் ஜெயகாந்தன் அவர்களுடையது. அதே மாதிரி பெரிய கதைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் அப்படிங்கிறது எல்லாமே ஜெயகாந்தனோட பெரிய கதைகள். ஓகேங்களா. அடுத்தது சித்தாளு, நதியின் கால்கள், ஏழாவது சுவை, சொல்லாத சொல், கப்பலுக்கு போன மச்சான் இதெல்லாமே நாகூர் ரூமியோட நூல்கள். சித்தாளு, நதியின் கால்கள், ஏழாவது சுவை, சொல்லாத சொல், கப்பலுக்கு போன மச்சான். தேம்பாவணி, சதுரகராதி, தொன்னூல் விளக்கம் இந்த நூல்கள் எல்லாம் வீரமாமுனிவரோடது. தேம்பாவணி, சதுரகராதி, தொன்னூல் விளக்கம்லாம். ஒருவன் இருக்கிறான் அப்படின்னா கு. அழகிரிசாமி அதோடைய ஆசிரியர். யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். கல்மரத்தினுடைய ஆசிரியர் திலகவதி. கல்மரம் என்ற நூலின் ஆசிரியர் திலகவதி. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் முருகேச பாண்டியன் தான் அதனுடைய ஆசிரியர். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் அப்படிங்கிறதுல முருகேச பாண்டியன் தான் அதனுடைய ஆசிரியர். ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.